Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500 பேர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட வணிகர் சங்கங்களின் தலைவர் பொன் கு சரவணன் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த சுமார் 500 பேர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி மற்றும் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பதவி அளித்து தமிழ்நாட்டை ஸ்டாலின் சூறையாடி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ஒரு கையாளாகாத ஒரு அரசு தமிழக மக்களை இன்றைக்கு வழிநடத்தி ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு மன்னர் ஆட்சி நடக்குது. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மழை சுற்றி எல்லாருக்கும் பதவி. நாட்டிய சூறையாடி கொண்டிருக்காங்க. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல, எல்லாம் ஏறி போச்சு. சொன்ன காப்பாற்ற முடியல. சொன்னார் அவரு 1000 ரூபாய் கொடுக்க, 1000 ரூபாய் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்து மக்களை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற தனபால் ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் முக்கிய வீதிகளில் சென்று பொதுமக்களுக்கு பிரசுரம் வழங்கினர்.